Om Saravana Baba. Happy morning to all my brothers and sisters of second year CSC students. Today we are going to start a new topic and new unit, that is a unit 5 about an case study. So already you know what is the meaning for case study. So case study na enna அப்படினா நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூனிட் 1ல இருந்து யூனிட் 4 வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸோடைய கேஸ் ஸ்டடி. ஸோ கேஸ் ஸ்டடினா என்னன்னா, இப்போ இந்த டாப்பிக்கை நான் லினக்ஸில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி யூஸ் பண்ணலாம், அப்போ அதோட ஃபீச்சர்ஸ் என்னவாலாம் மாறும், ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் ஆகிற கம்ப்ளீட் ஒர்க்லோடை பற்றி சொல்கிறது தான் உங்களோட யூனிட் 5. யூனிட் 5ல ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து லினக்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஐஓஎஸ்ஸான ஐஃபோனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் தென் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பற்றின ஆர்கிடெக்சர் வந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வில் சி லினக்ஸ் கேஸ் ஸ்டடி. ஸோ த டாபிக்ஸ் அண்டர் திஸ் சாப்டர் we are going to see are Linux system, design principles, kernel modules, process management, scheduling, memory management, input output management, file system, inter-process communication. ஸோ இந்த டாபிக்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு எந்த ஒரு டாப்பிக்குமே நியூ டாப்பிக்காக இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த டாபிக் எல்லாமே நம்ம ஆல்ரெடி எல்லா யூனிட்ஸ்லையும் பார்த்தது தான். ஜஸ்ட் இதை நம்ம எப்படி லினக்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ சொன்னதே தான் திரும்ப வர மாதிரி இருக்கும், பட் அதை நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஷால் வி சி ஒன் பை ஒன். யுவர் ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரடக்ஷன் அபவுட் யுவர் லினக்ஸ். ஸோ லினக்ஸ் அப்படின்றது ஒரு 1991ல் டார்வல் அப்படின்றவர் டெவலப் பண்ணார். எதுக்காக இதை டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, உங்களோட சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை ஒரு எம்பெடட் சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த லினக்ஸை வந்து டிசைன் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி லினக்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரீ ஓஎஸ். ஸோ நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட லினக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஸ்டாண்டர்டுக்கு பேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லினக்ஸில் விழா மல்டி யூசர், மல்டி டாஸ்கிங், டைம் ஷேரிங் அண்ட் மோனோலித்திக் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஒரு கர்னல். அந்த கர்னல் அப்படின்றது ஒரு ஷெல்குள்ளே இருக்குது. ஸோ கர்னல் அப்படின்னாலே யுனிக்ஸுடைய மெயின் ப்ரோக்ராம். ஸோ அந்த மெயின் ப்ரோக்ராமை ஒரு ஹார்ட்வேர் கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு சிபியு இல்லை மெமரி இல்லை ஹார்ட் டிஸ்க், நெட்வொர்க்ஸ் கார்டு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுதான் கர்னலோடைய மெயின் கான்செப்ட். ஸோ ஷெல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ். எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் வாட் இஸ் த மீனிங் ஃபார் இன்டர்ஃபேஸ். இட் ஜஸ்ட் ஆக்ட் ஆஸ் அன் மீடியேட்டர் பிட்வீன் யோர் 2 or more devices. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களோட கர்னல் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஷெல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூசருக்கும் கர்னலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸாக ஆக்ட் ஆகும். இதனோட டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி லினக்ஸ் இஸ் யோர் மல்டி யூசர், மல்டி டாஸ்கிங் அண்ட் இட் இஸ் காம்பேட்டபிள் டூல். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த 2 டிஸ்ட்ரிபியூஷன்ஸுமே உங்களுடைய சிமாட்டிக்ஸ் பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதில் யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்னல், சிஸ்டம் லைப்ரரி அண்ட் சிஸ்டம் யூட்டிலிட்டி. ஸோ அதை தான் இந்த லினக்ஸ் ஓஎஸ் உடைய டயக்ராம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ see this diagram, you have a computer hardware, so that hardware will be functioned by your Linux OS. ஸோ இந்த லினக்ஸ் ஓஎஸில் என்னெல்லாம் இருக்குன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், யூசர் ப்ராசஸர், யூசர் யூட்டிலிட்டி, தென் your compiler. ஸோ apart from this compiler, இந்த சிஸ்டம் லைப்ரரிஸ், கர்னல் அண்ட் கர்னல் மாடியூல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஓஎஸ்க்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகிற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி ஒன் பை ஒன். கர்னல்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி ஒரு 2 வீலர் பைக்குக்கு இன்ஜின் இஸ் த ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி கர்னல் இஸ் தி ஹார்ட் ஆஃப் யோர் லினக்ஸ் ஓஎஸ். ஒரு லினக்ஸ் ஓஎஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அதில் வந்து உங்களுக்கு கர்னலுடைய சப்போர்ட் இருக்கணும். ஸோ இந்த கர்னல் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஆக்டிவிட்டீஸ்க்கு
ரெஸ்பான்சிபிள். ஸோ இது ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்போது இதோட அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ லெவல் ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன்லேருந்து அப்ளிகேஷன் லெவல் ப்ரோக்ராமருக்கு வந்துட்டு யூசரை வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கர்னல் அப்படின்றது காம்பினேஷன். எதனுடைய காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஹார்ட்வேர்ஸ் உடைய காம்பினேஷன் தான் வந்து கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்னலுடைய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்ன அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், hardware device driver, file system driver, network management, etc. Then your second one is system library. System library அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட கர்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதை நான் ஆக்சஸ் பண்ணும்போது இதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்னலோட மாடியூல் கோட் வந்துட்டு தேவைப்படாது. ஸோ அந்த மாடியூல்ஸுடைய கோட் இல்லாமையே நம்மளோட லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் your third one is system utility. யூட்டிலிட்டி அப்படின்றது உங்களோட ஸ்பெஷலைஸ்ட் லெவலுடைய ஃபீச்சர்ஸ். இதை யூஸ் பண்ணி உங்களோட கர்னல் மோட் வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் சிஸ்டம்க்கு ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ இதை ஆக்சஸ் பண்ணும்போது அந்த கர்னல் கோட் வந்து ஒரு ப்ரிவிலேஜ்ட் மோடில் இருக்கும். அந்த மோட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹார்ட்வேரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கமாண்ட்ஸுன்னு ரெண்டு இருக்குது. எக்ஸ்டர்னல் கமாண்ட்ஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். கேட், எல்எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்எஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்குது, என்னெல்லாம் டேரக்டரிஸ் இருக்குது, அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற யூட்டிலிட்டி அது. ஸோ அந்த கமாண்டை நான் கொடுக்கும்போது என்னோட கர்னல் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ அது எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த ப்ராசஸரோட ஐடி ஒவ்வொரு முறையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு அந்த ப்ராசஸோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலாபரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் இஸ் யுவர் இன்டர்னல் கமாண்ட். ஸோ இன்டர்னல் கமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டின் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க லைக் சிடி அண்ட் எக்கோ. இந்த சிடியும் எக்கோவும் நோ நீட் டு ஜெனரேட். ஏன் அப்படின்னா அது உள்ளேயே வந்து இன்டர்னலாக இருக்கும். இருக்கிறதால அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற நெசசிட்டிஸ் கிடையாது. ஓகே. தென் அதுக்கப்புறம் உங்கள் கர்னல் மாடியூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவ மாடியூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மாடியூல் லோடர் அண்ட் அன்லோடர், டிரைவர் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் மெக்கானிசம், இது எல்லாமே உங்களோட மாடர்ன் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக கர்னல் மாடியூல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாடியூல் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ப்ராசஸ் லோட் ஆகும்போது it goes for two things. Your first one, kernel வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வர்ச்சுவல் மெமரியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடியூலில் வந்துட்டு அசைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி அதை அசைன் பண்ணும்போது அதனோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட்டட் மெமரியில் கொடுத்துட்டு அதனோட கர்னல்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் ஏவ லோடர். ஸோ அந்த லோடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸை வந்து மிஷின் கோடுக்கு லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. தென் ஏவ மாடியூல் டு பாஸ் தி சிஸ்டம் கால் and then symbol table to the kernel. Okay, then your next one is driver registration. So driver registration வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் டேபிள். இந்த டைனமிக் டேபிளில் எல்லா டிரைவர்ஸ்க்கும் கொடுத்து நீங்கள் உங்களுடைய ரொட்டீனை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம் or else you can add your routines. ஸோ இந்த ரொட்டீன்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ரிஜிஸ்டரிங் மாடியூலில் தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ திஸ் மாடியூல் வில் டெல் தி ரெஸ்ட் ஆஃப் த கர்னல் to the new driver. ஸோ அந்த நியூ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் டிரைவர்ஸாக இருக்கும். ஸோ தட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேபிள் வில் ஹாவ் அ two function. Your first one is device driver and second one is file system. So device driver வந்து பார்த்தீங்கன்னா it includes your character, block the device and network interface device. ஸோ ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்க உங்கள் ஃபைல்ஸை வந்துட்டு ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். Then your third one is your network protocol. ஸோ நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு நீங்கள் மாடியூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான எல்லா ப்ரோட்டோகால்ஸுமே இங்கே கொண்டு வருவாங்க. ஸோ யூ ஹேவ் மெனி டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால் லைக் டிசிபி, யூடிபி, ஹெச்டிடிபி, எஸ்என்எம்பி,
எஸ்எம்டிபி, இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஐபி வெர்ஷன் 4, ஐபி வெர்ஷன் 6. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். நீங்கள் அப்கமிங் செமஸ்டரில் இந்த ப்ரோட்டோகால்ஸ் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகேவா? தென் யோர் ஃபோர்த் ஒன் இஸ் பைனரி ஃபார்மேட். ஸோ இந்த பைனரி ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெகக்னைஸ் தி டேட்டா. உங்கள் கிட்ட இருக்க டேட்டாவை ரெகக்னைஸ் பண்ணி லோட் பண்ணுறதுக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இஸ் யோர் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனில் யூ கேன் ப்ரிவெண்ட் யோர் மாடியூல்ஸ் ஃப்ரம் கிளாஷிங் ஓவர் ஆக்சஸ் டு தி ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ். தென் இட் ப்ரிவென்ட்ஸ் யோர் ஆட்டோ ப்ரோப்ஸ். ஸோ என்னெல்லாம் ஆட்டோ ப்ரோப்ஸ் இருக்கோ அது எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க. எதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரம் யோர் இன்டர்ஃபரிங்லேருந்து எக்ஸிஸ்டிங் டிவைஸ் டிரைவரில் வரைக்கும் உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃப்ளிக்ட்ஸை ரிசால்வ் பண்ணிவிட்டு அந்த டிரைவர்ஸ்க்கு ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். திஸ் இஸ் யோர் இன்ட்ரோ அபவுட் அண்ட் லினக்ஸ் கேஸ் ஸ்டடி. Now we'll see your second topic about an process management. What is mean by process அப்படின்னா, இப்போ நான் கர்னல் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, ஏற்கனவே நான் கிளாஸ் ரூமில் சொல்லியிருப்பேன். கர்னல் அப்படின்னா ஒரு த்ரெட்டோடைய எக்ஸிக்யூஷன் தான். த்ரெட் அப்படின்னா டைனி ப்ரோக்ராம். அது வந்து ஒரு யூசரையும் கர்னலையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுடைய த்ரெட்டில் கர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ அந்த கண்டினியூஸ் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கர்னல் அண்ட் த்ரெட்டோடைய லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு யூ ஹேவ் அ மல்டி டாஸ்கிங் டு யூஸ் யர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ தட் டேட்டா ஸ்ட்ரக்சர் வில் கீப் ட்ராக் ஆஃப் யோர் டாஸ்க் ப்ரோக்ரஸ். ஸோ உங்ககிட்ட எத்தனை டாஸ்க் இருக்கோ அந்த டாஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனோட கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி அவைலபிள் ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்டாக் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கோடாக இருக்கும். ஸோ அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ஏரியா கொடுத்துட்டு அதோட யூசர் ஸ்பேஸை லொக்கேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் டாஸ்க் ஸ்ட்ரக்ட் அப்படின்றது இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் தி டாஸ்க். ஸோ த கிவன் டாஸ்க் வாஸ் 9 மெத்தட். யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், இந்த டயக்ராம் பாருங்கள் புரியும். யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட். ஸோ ஸ்டேட்னா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ அது வந்து ஒரு லோ லெவல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு அந்த ப்ராசஸை கொடுத்துட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரெடி, சஸ்பெண்ட், ஸ்டாப், ஜாம்பே. ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து உங்களுக்கு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்டேட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பான ஷெட்யூலிங் இன்ஃபர்மேஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ தட் ஷெட்யூலிங் வில் பாயிண்ட் அவுட் தி மெமரி ஏரியா டிஸ்கிரிப்டர்ஸ். ஸோ அந்த மெமரி ஏரியா டிஸ்கிரிப்டர்ஸ் வந்துட்டு ஷெட்யூலிங் ப்ராசஸ்க்கு பேஸ் பண்ணி இருக்கும். தென் தேர்ட் ஸ்டெப் இஸ் ஐடென்டிஃபையர். ஸோ ஐடென்டிஃபையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ப்ராசஸ் ஐடென்டிஃபையர் இருக்குது. ஸோ அந்த ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணி ஒரு யூசரை நீங்கள் சிங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து குரூப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் யோர் ஃபோர்த் ஒன் இஸ் ஐபிசி, இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஸோ அந்த இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் மூலயமா யூ கேன் அசோசியேட் வித் தி ப்ராசஸ். இப்போ உங்ககிட்ட மெனி ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா இப்போ பைப்பு, ஷேர்டு மெமரி, சாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்கெட்னா என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் யோர் ஐபி அட்ரஸ் ப்ளஸ் யோர் சர்வர் அட்ரஸ். ஸோ ரெண்டுத்துடைய காம்பினேஷன் தான் வந்து சாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஐபிசியில் சப்போர்ட் பண்ணும். தென் உங்களோட 5th லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க். ஸோ இந்த லிங்க் வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட்டான ப்ராசஸ். ஏன் இதை இண்டிபெண்டன்ட் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பேரண்ட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்போது ஒரு நியூ ப்ராசஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி we can copy or else go for the previous process. ஸோ ப்ரீவியஸ் ப்ராசஸ் போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை காப்பி பண்ணி நம்ம க்ளோனிங் பண்ணலாம். ஸோ இப்போ இது வரும்போது ஒவ்வொரு டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாயிண்டரை பேரண்ட் ப்ராசஸ்க்கு சிப்ளிங்ஸ்க்கு கொடுத்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தென் யோர் 6th ஒன் இஸ் டைம் அண்ட் டைமர். ஸோ அந்த கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸை வந்து ஒரு சர்டைன் டைமில் கொடுத்து CPU டைமுக்கு கன்சியூம் பண்ணும். ஸோ கன்சியூம் பண்ணும்போது அதோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் அப்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த அப்டேட் பண்ணுறது அமௌண்ட் ஆஃப் டைமில் கொடுத்து த டைம் அண்ட் டைமர் வில் பி எக்ஸிக்யூட்.
Then your seventh one is file system. So இந்த file system வந்து ப்ராசஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். Then your eighth one is virtual memory. So virtual memory வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேப்பிங் கான்செப்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேப்பிங் கான்செப்ட்ஸ் வரும்போது சிஸ்டம் வந்து ஃபிசிக்கல் மெமரிக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாயிண்டர் வந்து ஃபைல் டிஸ்கிரிப்டருக்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. Then your last one is processor specific context. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னல் பெண்டிங் இருக்கு இல்லையா. ஸோ எங்கெல்லாம் வந்து என்னுடைய சிக்னல்ஸ் வந்து ரிசீவ் ஆகுது, எப்போல்லாம் என்னோட சிக்னல்ஸ் வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஷெடியூலிங் பண்ணணுமா அப்படின்ற கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறது. ஸோ உங்களுடைய லினக்ஸ் ப்ராசஸ் will have some of a state. இந்த டயக்ராம் எங்கேயாச்சும் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? anyone? வெரி குட். யூனிட் 2ல ப்ராசஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசிபி பிளாக் அப்படின்ற மாதிரி அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய ப்ராசஸ் ஸ்டேட்டோட டயக்ராம் தான் இது. ஸோ நம்ம யூனிட் 2ல படித்தோம் இல்லையா. ஸோ அந்த யூனிட் 2ல படித்த டாப்பிக்குடைய கண்டினியூவேஷன். அதாவது கண்டினியூவேஷன் அப்படின்னா இது ஒரு லினக்ஸ் கேஸ் ஸ்டடியில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், யூ ஹேவ் அ ப்ராசஸ் கிரியேஷன். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், கிளாஸ் இதை நான் டீச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கிறது 2 டைப்ஸ். ஒன்று எக்ஸிக்யூட்டிங், அப்படி இல்லைனா ரெடி. ஸோ ரெண்டுத்தில் எது உங்களுக்கு ரெடியாக இருக்கோ ஸோ அந்த ப்ராசஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இதில் இன்டரப்டபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இன்டரப்டபிள் என்ன பண்ணும் அப்படின்னா, எதெல்லாம் பிளாக் ஸ்டேட்டில் அந்த ப்ராசஸ் இருக்கோ ஸோ அந்த பிளாக் ஸ்டேட்டில் இருக்க ப்ராசஸை வெயிட்டிங்கில் கொடுத்துட்டு அதனோட சிக்னலை இன்னொரு ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணுற ஒர்க் தான் வந்து இன்டரப்டபிளோட ஒர்க். அன்இன்டரப்டபிள் அப்படின்றது அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் பிளாக் ஸ்டேட் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ப்ராசஸ் நடக்கும். அது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரோட கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த ப்ராசஸை உங்களால் அந்த சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னும் போது அதை வந்து வேற ஒரு ஸ்டேட்க்கு கொடுத்துட்டு எவால்வேட் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஸ்டேட். ஸோ சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாப் ஸ்டேட்லேருந்து போயிடும். அப்படி இல்லைன்னா உங்களோட ப்ராசஸ் வந்து ஹால்ட் ஆகிடும். ஹால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா யூ கேன் ரெஸ்யூம் ஒன்லி பை கெட்டிங் அண்ட் பாசிட்டிவ் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு ஜாம்பே. ஸோ ஜாம்பேல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டெர்மினேட் பண்ணலாம் ஒரு சில ரீசன்ஸ்க்காக, இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபேர் ஷெடியூலர். ஸோ ஃபேர் ஷெடியூலர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டிஃபால்ட்டான லினக்ஸ் சிஸ்டம். இந்த லினக்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஷெடியூலிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது அந்த ஷெடியூலர் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமௌண்ட் ஆஃப் டைம்லையும் ரவுண்ட் ராபின் மெத்தடை யூஸ் பண்ணி அது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸை செலக்ட் பண்ணோம். ஸோ செலக்ட் பண்ணும்போது அந்த டைம் ஸ்லைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேட் பண்ணி உங்களோட கிளாக் ரேட்டுக்கு வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளாக் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது இட் ஜஸ்ட் டிவைட்ஸ் யுவர் வால் டைம் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராசஸர் வெயிட்டிங். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ராசஸர் வெயிட் பண்ணியிருக்கோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெயிட்டிங் டைம் வந்துட்டு ஒரு வெயிட் ரன் டைமுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா டு ரேங்க் யுவர் ப்ராசஸ். ஸோ நான் அந்த ப்ராசஸை நான் ரேங்க் பண்ணும்போது அதோட அமௌண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும் ப்ரீஎம்டிவாக இருக்கும்போது. அப்புறம் அந்த ஷெடியூலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட்ஸ் தி ப்ராசஸ் வித் த லாங்கஸ்ட் வெயிட் டைம் அண்ட் அசைன் டு தி சிபியூ. ஸோ இப்போ இதோட பிரின்சிபல்ஸில் வந்து ஒரு சிஎஃப்எஸ் இருக்குது அப்படின்னா he just tries to get all the task and always try to have a system with 0 wait time. ஸோ அந்த வெயிட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0லே வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து அந்த ப்ராசஸோட எக்ஸிக்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். தென் நெக்ஸ்ட் இஸ் யுவர் லினக்ஸ் ப்ராசஸ் ஷெட்யூலிங் பாலிசி. இந்த ஷெட்யூலிங் பாலிசியில் you have a டைம் ஷேரிங் டெக்னிக். ஸோ அந்த டைம் ஷேரிங் டெக்னிக்கில் ஒவ்வொரு ப்ராசஸும் ஒரு ஸ்மால் குவாண்டம் அப்படிலாம் ஒரு டைம் ஸ்லைஸ் யூஸ் பண்ணி அலோவ் பண்ணுறாங்க. எதுக்காகனா டு எக்ஸிக்யூட் யுவர் சைக்கிள். ஸோ இதோட ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்டரப்ட்ஸ் வித் யோர் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் கூட இன்டரப்ட் ஆகும்போது குட்னஸ் ரேங்கிங். அப்போ அந்த லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஸோ அதாவது ப்ரியாரிட்டி அப்படின்றது இட் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் யோர் ஓவர் டைம் டு தி ஸ்டார்வேஷன். ஸோ ஸ்டார்வேஷன் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஓவர் டைம் எக்ஸிக்யூஷன் வந்து கொண்டு போவாங்க. ஸோ இதில் ப்ராசஸர் வந்து குவாண்டம் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த சிபியோடைய வெயிட்டிங் டைமும் குவாண்டமும் வந்து யூஸ் பண்ண முடியாது.
அதுக்கு பதிலாக உங்களோட ப்ராசஸ் வந்து CPU எத்தனை டைம் உங்களுக்கு எக்கோ ஆகுதோ அத்தனை முறை உங்களோட குவாண்டம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அப்போ அந்த குவாண்டம் ஃபுல்ஃபில் ஆக ஆக உங்களுடைய ரன்னபிள் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டமோட வேல்யூஸ் கொடுத்துட்டு அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டோடைய complete concept. Okay, so we'll stop the topic here. So today we are seeing 2 topics. Your first one is Linux case study overview, and then your second topic is about an process management. Okay, thank you.